இன்றைக்கு ஆட்சியில் இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முதலமைச்சராக இருக்கின்ற ஜெயலலிதா ஆகியோர் கடந்த 4.5 ஆண்டுகளாக செய்த ஊழல்களை எல்லாம் தொகுத்து ஒரு பட்டியலை தயார் செய்து ஆளுநரிடம் கொடுத்து அவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். கிட்டத்தட்ட 7 மாதங்களுக்கு பிறகு அதை இன்று வெளியிட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அதை ஒரு புத்தகமாக செய்து போட்டு இன்றைக்கு அதை நாங்கள் வெளியிடுகின்றோம். கவர்னரிடம் கொடுத்த ஊழல் குற்றச்சாட்டு பட்டியல் முதல் ஊழல் என்பது கிட்டத்தட்ட 25-26 ஊழல் குற்றச்சாட்டுகளை நாங்கள் கவர்னரிடம் கொடுத்தோம். அதிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால், செயற்பொறியாளர் முத்துக்குமாரசாமி தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தை ஒட்டி நகர்ந்த ஊழலை, அதையும் அதேபோல் கொக்கோ கோலா நிறுவனத்திற்கு நிலம் ஒதுக்கிய ஊழலையும் 2 ஊழல்களில் மட்டும் நடவடிக்கை எடுத்ததாக சொல்லி இருக்கின்றார்கள். முத்துக்குமாரசாமியுடைய தற்கொலைக்கு காரணமான அமைச்சர் அக்னி கிருஷ்ணமூர்த்தி கைது செய்யப்பட்டு இப்போது வழக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. அதேபோல் கொக்கோ கோலா நிறுவனத்தில் ஏற்பட்ட ஊழலை சொல்லிய பிறகு அந்த கொக்கோ கோலா நிறுவனத்திற்கு போட்ட ஒப்பந்தத்தை இந்த அரசாங்கம் ரத்து செய்திருக்கின்றது. அதை தவிர மற்ற குற்றச்சாட்டுகள் மீது எந்த விதமான நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை. முதல் குற்றச்சாட்டு செயற்பொறியாளர் எஸ் முத்துக்குமாரசாமியுடைய தற்கொலை, 2வது மின் கொள்முதல் ஊழல், 3வது கொக்கோ கோலா நிறுவனத்திற்கு நிலம் ஒதுக்கியதில் ஊழல், 4வது உயர்கல்வித்துறையில் நடக்கின்ற ஊழல், 5வது பள்ளி கல்வித்துறையில் நடக்கின்ற ஊழல், 6வது ஆவின் பால் கலப்பட ஊழல், 7 லேப்டாப் ஊழல், 8 நெடுஞ்சாலைத்துறை ஊழல், 9 பாதாள சாக்கடை ஊழல், 10 ஊழலால் ரத்து செய்யப்பட்ட உடன்குடி மின் திட்டம், 11 டாஸ்மாக் ஊழல், 12 நெல் முட்டைகளில் கலப்படம் செய்த ஊழல், தொழில்துறையில் இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்டில் நடைபெறுகின்ற ஊழல், மின்சார வாரிய ஊழல். மின்சார வாரிய ஊழலை பற்றி இன்னைக்கு ஆனந்தவுடன் கூட ஒரு தலையங்கத்தை எழுதியிருக்கின்றார்கள். அந்த மின்சார வாரிய ஊழலில் மட்டும் ஜெயலலிதாவிற்கு ஒரு ஆண்டிற்கு 10,000 கோடி ரூபாய் கடந்த 4 ஆண்டு காலமாக கிடைத்துக் கொண்டிருக்கின்றது ஊழல் பணமாக. 15 செய்தித்துறையில் ஊழல், 16 போக்குவரத்து துறையில் ஊழல், 17 நூலகத்துறையில் ஊழல், 18 மருத்துவத்துறையில் ஊழல், 19 பத்திரப்பதிவு துறையில் ஊழல், 20 ரியல் எஸ்டேட் ஊழல், 21 வாணிக வரித்துறையில் ஊழல், 22 கிரனைட் ஊழல், 23 மீனவர்களுக்கு வழங்கப்படும் டீசலில் ஊழல், 24 இஎஸ்ஐ மருத்துவமனையில் ஊழல், 25 பொது விநியோகத்துறையில் ஊழல், 26 தோட்டக்கலை துறையில் சொட்டு நீர் சாகுபடிக்கு தருகின்ற மானிய தொகையில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கின்றது. இது நடந்திருக்கின்ற ஊழல்களில் ஒரு சிறு பட்டியல் தான். இன்னும் அதை பற்றிய மற்ற துறையில் நடக்கின்ற ஊழல்களை பற்றியும் நாங்கள் விவரங்கள் எடுத்துக்கொண்டு இருக்கின்றோம். அதையும் விரைவில் வெளியிடுவோம். இந்த ஊழல் நான் 24-25 ஊழல்களை சொல்லி இருக்கின்றேன். அந்த புத்தகத்தில் இந்த ஒவ்வொரு ஊழலை பற்றிய விவரங்கள் தரப்பட்டிருக்கின்றன. இதையெல்லாம் தமிழ்நாடு முழுவதும் மக்களிடம் நாங்கள் விநியோகம் செய்ய இருக்கின்றோம். நீங்க விவரங்களை படித்து பார்க்க வேண்டுகின்றேன். விவரங்களை படித்து